கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். ஐயா இப்போ சொன்னது ரெட்டின்ஸில் ஒரு மகள் இருக்கிறா, அவங்கள இட்டு வந்தது ஒரு அம்மான்னு சொன்னாங்க. அது நான் தான், எங்கள் அக்கா பொண்ணு தான். அவள் 10 வருஷமாக தலையில் தண்ணி ஊற்றின உடனே தலைவலி வந்துடும் அவளுக்கு. அதை உடனே இட்டுமே ஹாஸ்பிட்டலில் இட்டுமே குளுக்கோஸ் ஏற்றி அவளுக்கு அட்மிட் பண்ணி ஐசி வார்டில் வச்சு வீட்டுக்கு இட்டுன்னு வந்தால் தான் அவளுக்கு நல்லா ஆகுமே. அது போல் இருந்தால் நானும் எவ்வளோ எனக்கு ஆண்டவரை ஏற்ற மாதிரி தான். எனக்கு ஞாபகமே இல்லை அவளை சர்ச்சுக்கு இட்டுன்னு வரணுன்ட்டு. ஹாஸ்பிட்டலில் மட்டும் சொல்லுவேன், பில்ரோத்துக்கு போமா, அங்கே போ, இங்கே போன்னு. எவ்வளோ ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தா எம்ஆர்ஐ ஸ்கேன் எதுலேயுமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கே ஆண்டவர் உணர்த்தினார், இங்கே சபைக்கு கொண்டுன்னு வா அவளை நீ. ஆண்டவர் உணர்த்தினதோடு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இது போல் அக்கா பொண்ணுக்கு இது போல் நீ இட்டுன்னு வாமா. முதல்ல ஆண்டவரால் அப்பாவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைம்மா, நீ இட்டுன்னு வாங்கம்மான்னாரு. அமாவாசை ப்ரேயருக்கு இட்டுன்னு வந்தேன். அக்கா பொண்ணு ரெட்டின்ஸ்க்கு அண்ணாண்ட இருக்கிறாவோ கிராமத்தில் இட்டுன்னு வந்து ப்ரேயர் பண்ணி ஐயா அதை ஒரு கட்டை உடைச்சாரு. இன்றைக்கி அந்த தலைவலியே இல்லை. டெய்லி கூட தலையில் தண்ணி, மாதம் தலைக்கு ஊற்றிக்கிற தலைக்கு அந்த தலையை ஊற்றிக்கிறதுக்கே அவளால் முடியாது. ஆனால் இப்போ வெள்ளிக்கிழமை சனி என்னென்ன கிழமையோ தலையில் தண்ணி ஊற்றுறா, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறா. அமாவாசை வந்தால் இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல, வர முடியாத சூழ்நிலை இருக்கிறா. ஆனால் ஐயா இன்னைக்கு எனக்கு உணர்த்திட்டாரு, இன்னமும் அந்த அவங்க வீட்டில் ஏதோ இதுவாக இருக்குதுமா, அதனால் கொஞ்சம் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்கன்னாரு. நான் இனிமேல் பட்டு வீட்டுக்கு போய் தான் பேசணும். ஆண்டவருக்கு கோடானி சோத்திரம். நல்லா சுகமானா ஆண்டவருக்கு நன்றி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும்.